2147ஆம் ஆண்டு உலகம் ஒம்னிகார்ப் என்ற பேராசையுள்ள மெகா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. நகரங்கள் நீயான் விளக்குகளால் மூடப்பட்டு வானம் இருட்டாகி போயிருந்தது. பணக்காரர்கள் மிதக்கும் அரண்மனைகளில் வசிக்க, ஏழைகள் கீழே ரோபோட் காவலர்களால் அடக்கப்பட்டனர். அந்த அடக்குமுறையை களைந்துவிட முன்னாள் சைபர் செனிக் ரெயின்வோஸ் போராடிக் கொண்டிருந்தான். மனிதன் மற்றும் இயந்திரம் கலந்த மற்றும் ஒரு உருவம். அவன் கோஸ்ட் புரோடோகோல் எனும் விசைக்குறியை கையில் கொண்டிருந்தான். ஒம்னிகார்ப் நிறுவனத்தின் முழு கணினி நெட்வொர்க்கை முடக்கக்கூடிய ஒரு ஏஐ. கடைசி விடியல் என்ற முக்கிய நாளில் ரெய்னும் அவரது புரட்சியாளர்களும் சென்ட்ரல் நெக்சஸ் ஒம்னிகார்பின் மைய கணினி கூடத்தில் புகுந்தார்கள். ட்ரோன்கள் சுற்றி கொண்டிருக்க சைபர் காவலர்கள் கண்காணிப்பில் இருந்தனர். அவர்கள் இருளின் நிழலில் நகர்ந்தனர். அலாரங்கள் ஒலித்தன. போராட்டம் தீவிரமாகியது. பிளாஸ்மா குண்டுகள் இரவை ஒளிரச் செய்தன. ரெய்னின் கைகள் ஆயுதமாக மாற்றப்பட்டன. உயர்ந்த நெக்சஸ் கோட்டையை அடைந்து அவர் இறுதியாக கணினி ஏஐயை இணைத்தார். ஒம்னிகார்ப் முழுவதும் முடங்கியது. ரோபோட் காவலர்கள் செயலிழந்தனர். நகர விளக்குகள் மறைந்து போனன. மக்கள் விழித்தெழுந்து தங்கள் அடிமைத்தனத்தை முறியடித்தனர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக விடியல் ஒளிர்ந்தது. ரெயின் ஒரு உயர்ந்த கட்டடத்தின் மேல் நின்று நீல வானத்தை கண்டான். போராட்டம் முடிவடையவில்லை, ஆனால் புரட்சிக்கானது தொடக்கம். இது எதிர்காலம்.